ஐரோப்பிய நாடுகள் முன்னெப்போதும் இல்லாத வகையில் கடுமையான கோடை வெப்ப அலையை எதிர்கொண்டு வருகின்றன. பிரான்ஸ் மற்றும் ஸ்பெயினில் மட்டும் சுமார் 9.4 கோடி மக்கள் 35 பாகை செல்சியஸை தாண்டிய வெப்பத்தால் தவித்து வருகின்றனர். ஒட்டுமொத்த ஐரோப்பாவில் 2 பங்கு மக்கள் 30 பாகைக்கும் அதிகமான வெப்பத்தை எதிர்கொள்வார்கள் என வானிலை கணிப்புகள் தெரிவிக்கின்றன. மனிதர்களின் செயற்பாடுகளால் ஏற்படும் பருவநிலை மாற்றமே இந்த தீவிர வெப்ப அலைக்கு முக்கிய காரணம் என்று சுற்றுச்சூழல் ஆய்வுகள் கூறுகின்றன. ஐரோப்பாவின் பல கட்டடங்கள் மற்றும் உட்கட்டமைப்புகள் இத்தகைய அதிக வெப்பத்தை தாங்கும் வகையில் வடிவமைக்கப்படாததால் பாதிப்பு அதிகரித்துள்ளது. லண்டனில் உள்ள முதியோர் இல்லங்களில் வசிக்கும் முதியவர்கள் குளிர்ச்சியை தக்க வைக்க முடியாமல் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். பிரான்ஸ் மற்றும் ஸ்பெயின் ஆகிய நாடுகள் ஜூன் மாதத்திற்கான தங்களது வரலாற்று பதிவுகளை முறியடித்துள்ளன. பிரான்சின் போர்டோ நகரில் வெப்பநிலை 41.8 பாகை செல்சியஸை எட்டியுள்ளது. அதேபோல இத்தாலியின் ரோம் நகரில் உள்ள ரயில் நிலைய பகுதிகளில் நிலப்பரப்பு வெப்பநிலை 80 டிகிரி செல்சியஸ் வரை பதிவாகியுள்ளது. மின்சார பயன்பாடு திடீரென அதிகரித்ததால் பிரான்சில் மின்மாற்றிகள் பழுதடைந்து பல்லாயிரக்கணக்கான வீடுகள் இருளில் மூழ்கின. பிரித்தானியாவில் மின்சார தேவைக்கு கடும் தட்டுப்பாடு ஏற்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பொதுவாக குளிராக இருக்கும் டென்மார்க், ஆஸ்திரியா, போலந்து, குரோஷியா மற்றும் ஹங்கேரி போன்ற வட மற்றும் கிழக்கு ஐரோப்பிய நாடுகளுக்கும் தற்போது தீவிர வெப்ப எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பூமியின் வெப்பமயமாதல் காரணமாக அறிவியல் கணிப்புகளையும் தாண்டி ஐரோப்பா வரும் காலங்களில் மேலும் பல கடுமையான இயற்கை சவால்களை சந்திக்க நேரிடும் என ஐநா பருவநிலை நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர்.